வணக்கம் நண்பர்களே, நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, கொரோனா தடுப்பூசி சான்றிதழை ஆன்லைனில் எப்படி நாம பதிவிறக்கம் செய்வது அப்படின்றத இந்த வீடியோவில் முழு விவரமாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு செல்வதற்கு முன்னாடி நம்மளுடைய மக்கள் சேவகன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் அழுத்திக்கோங்க. அப்பொழுதுதான் நம்ம சேனலில் போகிற அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமான கேள்விகள் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு உதவுறேன். கூடுதலாக மக்கள் சேவகன் ஃபேஸ்புக் பக்கங்களிலும், மக்கள் சேவகன் இன்ஸ்டாகிராம் பக்கங்களிலும், மக்கள் சேவகன் ட்விட்டர் பக்கங்களிலும் உங்களுடைய கேள்விகளையும் சந்தேகங்களையும் நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். COVID-19 வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் டவுன்லோட் செய்ய நீங்கள் வேக்சினேஷன் போடும்போது ஒரு மொபைல் நம்பரை பதிவு செய்திருப்பீங்க. ஸோ அந்த மொபைல் நம்பரை கையில் வச்சுக்கோங்க. ஏனென்று சொன்னால் அந்த மொபைல் நம்பருக்கு தான் ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் ஆகும். ஸோ அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை நீங்கள் என்டர் செய்ய வேண்டி வரும். ஸோ மொபைல் நம்பரை நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. ஸோ கையில் வச்சுட்டு உங்கள் கூகுள் ஆர் குரோமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கோவின், அதாவது COWIN.gov.in அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனே கோவின் அப்படின்னு வருது பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் செய்து உள்ளே சென்றவுடன் பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் லோட் ஆகி இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ கோவினுடைய ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். அதில் ரைட் சைடில் டாப்பில் பாருங்கள் ரெஜிஸ்டர் சைன் இன் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே ஒரு பேஜ் லோட் ஆகும். ஸோ லோட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆர் சைன் இன் ஃபார் வேக்சினேஷன் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அங்கே கிளிக் பண்ணி நீங்கள் வேக்சின் போடும்போது ஒரு மொபைல் நம்பரை பதிவு செய்திருப்பீங்க இல்லையா, அந்த மொபைல் நம்பரை இங்கே வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிவிட்டு கீழே கெட் ஓடிபி அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ கெட் ஓடிபியை கொடுங்க. ஸோ கெட் ஓடிபி கொடுத்த உடனே நீங்கள் பதிவு செய்த டைப் பண்ண மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி சென்ட் ஆகும். ஸோ அந்த ஓடிபியை இங்கே என்டர் செய்யணும். ஸோ உங்களுக்கு என்ன ஓடிபி நம்பர் உங்கள் மொபைல் எண்ணுக்கு வந்திருக்கோ அந்த ஓடிபி நம்பரை டைப் பண்ணிட்டு கீழே வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் செய்து அடுத்த பேஜுக்கு போனீங்கன்னா, ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம வேக்சின் போட்ட அக்கௌண்ட் டீட்டெயிலாம் இதில் ஷோ ஆகும். ஸோ இந்த மொபைல் நம்பரை பயன்படுத்தி 2 நபர்கள் வந்து வேக்சின் போட்டிருக்காங்க, பதிவு செய்திருக்காங்க இதே மொபைல் நம்பரில். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன வேக்சின் போட்டிருக்காங்க, கோவிஷீல்டா இல்லை கோவேக்சினா, அந்த டீட்டெயில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த டோஸ், அதாவது செகண்ட் டோஸ் வந்து எந்த தேதியில் போடணும் அப்படின்ற டியூ டேட்டும் அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு டோஸ் போட்ட நாள்லேருந்து 84 நாள் கழித்து நீங்கள் செகண்ட் டோஸ் போட்டுக்கலாம். அந்த 84 நாள் கழித்து 1 மாதத்துக்குள்ளே நீங்கள் அந்த செகண்ட் டோஸை வந்து போட்டுக்கலாம் அப்படின்ற டேட் வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன டேட் வருதுன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, இல்லைனா அடிக்கடி லாகின் பண்ணியும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் செகண்ட் டோஸ் போடும்போது நீங்கள் ஷெட்யூலை ஃபிக்ஸ் பண்ணி, அதாவது அப்பாயின்மெண்ட் எடுத்து கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அது ரைட் சைடில் பாருங்கள் ஷெட்யூல்னு இருக்கு பாருங்கள். அந்த ஷெட்யூல் ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்து செகண்ட் டோஸ் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் நேரடியாக உங்கள் அருகில் உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டும் நீங்கள் செகண்ட் டோஸை செலுத்திக் கொள்ளலாம். அது இல்லாமல் சிறப்பு முகாம் வந்து ஆங்காங்கே வந்து அமைக்கப்பட்டு தடுப்பூசிகளும் வந்து போட்டுக்கொண்டு தான் இருக்கிறார்கள். நீங்கள் அதை பயன்படுத்தியும் நீங்கள் தடுப்பூசியை போட்டுக்கொள்ளலாம். ஸோ இப்போது ஃபஸ்ட் டோஸுக்கான சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷெட்யூலுக்கு மேலே சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் டோஸுக்கான சர்டிஃபிகேட் வந்து இங்கே டவுன்லோட் ஆகிடும். ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம், பிரிண்ட் அவுட்டும் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதார் கார்டில் கொடுத்த டீட்டெயிலாம் இந்த சர்டிஃபிகேட்லையும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வேளை வந்து பிழை இருந்தாலும் அதை கரெக்ஷன் பண்ணுற ஆப்ஷனும் நம்ம இந்த வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பயன்படுத்தியும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே சப்போர்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருப்பாருங்க. அந்த சப்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கரெக்ஷன் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆப்ஷனை பாருங்கள், கரெக்ஷன் இன் மை சர்டிஃபிகேட் ரெக்கார்டிங் நேம், ஏஜ், ஜெண்டர், ஃபோட்டோ ஐடி. இதில் வந்து பிழை இருந்தாலும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கீழே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது வந்து கரெக்ஷன் பண்ணணுமோ அந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் கரெக்ஷனும் பண்ணிக்கலாம். ஸோ நான் உதாரணத்துக்காக ஓப்பன் பண்ணி காட்டுறேன், பார்த்துக்குங்க. அந்த கரெக்ஷன் இன் மை சர்டிஃபிகேட் ரெக்கார்டிங் நேம், ஏஜ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன். ஸோ இங்கே 2 நம்பர் நம்ம பதிவு பண்ணதுனால யாருக்கு கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ செலக்ட் எ மெம்பர் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா. நான் உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு மெம்பரை வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அவருக்கு வந்து பாருங்கள் நேமில் வந்து மிஸ்டேக் இருக்கா, இல்லை
இயர் ஆஃப் பர்த்தில் வந்து மிஸ்டேக் இருக்கா, இல்லை ஜெண்டரில் மிஸ்டேக் இருக்கா, இல்லை ஃபோட்டோ ஐடியில் வந்து மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இதை எப்படி கரெக்ஷன் பண்ணால் சேஞ்ச் அந்த பென்சில் சிம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய கரெக்ஷன்ஸை எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் பண்ண உடனே கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படின்னு ஆப்ஷன் இருப்பாருங்க. ஸோ அந்த கண்டினியூ ஆப்ஷனை கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கரெக்ஷன் உடனே வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ புதுசாக நீங்கள் சேஞ்ச் பண்ண சர்டிஃபிகேட் வந்து ஜென்ரேட் ஆகும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சர்டிஃபிகேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் கரெக்ஷன் பண்ண சர்டிஃபிகேட்டையும் டவுன்லோட் பண்ணி நீங்கள் சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் அவங்க என்டர் பண்ண டீட்டெயில் வந்து பிழை இருந்தால் மட்டும்தான் இந்த ஆப்ஷனை நீங்கள் பயன்படுத்தணும். மோஸ்ட்லி வந்து கரெக்ஷன் நிறைய பேருக்கு இருக்காது, ஏன்னா கரெக்டாக பார்த்து தான் டைப் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சிலருக்கு பிழை ஏற்பட்டாலும் கவலைப்பட தேவையில்லை. இந்த போல் வந்து நீங்கள் கரெக்ஷன்ஸை பண்ணிக்கலாம், பண்ணிவிட்டு உடனே நீங்கள் சர்டிஃபிகேட்டையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் COVID-19 வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டை எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் செய்வது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ சர்டிஃபிகேட்டில் ஏதாச்சும் பிழை இருந்தால் அதையும் எப்படி கரெக்ஷன் பண்ண சர்டிஃபிகேட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறதையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இதுபோல் ஒரு நல்ல வீடியோவில் அடுத்து வந்து உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மக்கள் சேவகன். நன்றி, வணக்கம்.